வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் 2018 வெளிவந்த த வில்லேஜர்ஸ். கொரியன் லாங்குவேஜ்ல வெளிவந்த இந்த படம் பள்ளி மாணவி காணாம போனது, ஒரு கிராமத்தோட மர்மங்கள், டான் லீயோட அதிரடியான சண்டை காட்சிகள் அப்படின்ட்டுன்னு மையமா கொண்டது. இந்த படம் ஒருத்தா இல்லையா? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஹீரோ டான் லீ ஒரு முன்னாள் பாக்ஸிங் சாம்பியன். ஒரு நாள் ஒரு கிராமத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு பிடி சாரா அவர் வந்து சேர்றாரு. அதே நேரத்துல அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பள்ளி மாணவி மர்மமா காணாம போறாங்க. காணாம போன அந்த பொண்ணோட தோழிய தவிர அந்த கிராமத்துல இருக்கிற போலீஸ்காரங்க, பொதுமக்கள், ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க யாருமே இத பெருசாவே நினைக்கல. இத தெரிஞ்சுக்கிட்ட டான்லி அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளிய அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்தோட பெரிய பலம் வேற யாரு? டான் லீ தான். அவரோட அசாத்தியமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், சண்டை காட்சிகள்ல அவர் பண்ற பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், இதெல்லாம் மாசாவே இருக்குது. படத்துல சண்டை காட்சிகளோட எண்ணிக்கை குறைவாவே இருந்தாலும் அது படத்துல மாசாவே இருக்குது. படத்தோட கடைசி 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்ப அந்த 20 நிமிஷ காட்சிகள் நமக்கு நல்லாவே கொடுக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல ஹீரோ டான்லிக்கும் காணாம போன அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கும் இடையே வர காட்சிகள் நல்ல உணர்ச்சி பூர்வமா இருக்குது. ஒரு சின்ன கிராமத்துல நடக்கிற மர்மத்தை ஓரளவுக்கு திரையில இவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட முதல் 1 மணி நேரம் டிராமா மாதிரி பொறுமையா தான் மூவ் ஆகுது. அது நமக்கு ஒரு சின்ன சோர்வை ஏற்படுத்ததான் செய்யுது. ரைட்டிங்ல இன்னுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். வழக்கமா டான்லி படங்கள்ல வர அதிரடி காட்சிகளோட இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்துல மாசான காட்சிகள் குறைவா தான் இருக்குது. படத்துல ட்விஸ்டான காட்சிகள் இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் பெரிய இம்பாக்ட நமக்குள்ள ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல வில்லனோட கதாபாத்திரத்துக்கு இன்னுமே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். ஓவராலா த வில்லேஜர்ஸ் படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, கொரியன்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.